JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected. ராக் கான்சர்ட் மாதிரி இருக்கு உள்ள. சாய் பிச்சுட்டாப்ல, பாலாஜி கலக்கிட்டாப்ல. அண்ணா எங்கயோ வேற லெவல் வெறித்தனமா இருக்கு. அதான் பாருங்க, நீங்க ஒரு தடவை பாருங்க அப்பதான் தெரியும். படம் ஓவராலா தியேட்டர்ல வந்து பாருங்க, பயங்கரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கருப்பு 2 லோடிங் 2031ல ஓட்டு பிரிய போகுது. அந்த சீன் வரலையுமா? அந்த சீன் வாட்டர்மெலன் சீன்ல படம் பயங்கரமா கருப்பு மூவினா வேற லெவல். சூர்யா பேக், சூர்யா இஸ் பேக். சூப்பரா இருக்கு. ஆடினே இருப்பேன். ஆர்ஜே பாலாஜி சூர்யா சாருக்கு இது ஒரு பயங்கரமான கம்பேக்கான படமா இருக்க போகுது. அடுத்த லோகேஷ் கனகராஜ் நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆர்ஜேபி இங்க ரெடி ஆயிட்டாரு. பயங்கரமான ஸ்கிரீன் பிளே, பயங்கரமான டைரக்ஷனு. யூஸ்வலான ஆர்ஜே பாலாஜி காமெடி வில்லனிசமா பண்ணியிருக்காரு. ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காங்க. படம் ஓவராலா தியேட்டர்ல வந்து பாருங்க, பயங்கரமான தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ். கருப்பு 2 லோடிங் சூப்பரா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம். லாஸ்ட் சீன்ல செம்ம கூஸ் பம்ப்ஸ். செம்ம வர்த்துங்க. சூப்பரா பார்க்கலாம், ஃபேமிலியோட பார்க்கலாம். செம்மையா இருந்துச்சு, தரமா இருந்துச்சு. ஸ்டேஜ் அதிர்ந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. நெருப்பு மாதிரி இருக்குன்னா படம் கண்டிப்பா தியேட்டர்ல வந்து பாருங்க. தியேட்டர்ல தான் பார்க்கணும் படத்தை. போனுக்கு வெயிட் பண்ணாதீங்க, ஓடிடிக்கு வெயிட் பண்ணுங்க. சினிமா தியேட்டர்ல வந்து பாருங்க, அவ்வளவுதான். 2031ல ஓட்டு பிரிய போகுது. செம்மையா தியேட்டர்ல கண்டிப்பா பாருங்க. சூப்பரா இருந்துச்சு. நல்லா சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு, ஃபேமிலி படம். பாட்டு போட்டு அடிக்கிறது இல்ல, பாட்டே எல்லாரும் அடிக்கும். பல ஆங்கிள் காமிச்சிருக்காங்க. ரொம்ப பிரதமா சூப்பரா இருக்குப்பா. அவங்களோட ஆங்கிள் ஆர்ஜே பாலாஜி சார் ஹீரோக்கு ஈக்குவலா ரோல் பண்ணிருக்காரு. ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இருக்குன்னு நினைக்கிறேன்ப்பா. அவங்க எடுக்கிறத பார்த்தா கருப்பு 2 கம்மிங் சூன்ற மாதிரி தான் தெரியுது. பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாப்பா ஆர்ஜே பாலாஜி சார் வாய்ப்பு கொடுத்தா கண்டிப்பா பார்ட் 2ல நடிப்போம். பல பிரச்சனைமா, ப்ரொடியூசர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பல பிரச்சனைகளுக்கு நடுவுல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரசிகர்களுக்காக. உண்மையிலே ப்ரொடியூசர் SR பிரபு சாருக்கு நம்ம மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். சூர்யா சார் எஃபோர்ட் போட்டிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் நியூஸ்ல நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த கடன்ல வந்து அதுல ஒரு பகுதி அவர் ஏத்துக்கிட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு சுயநலமா பார்க்காம பிரச்சனையில அவரும் பங்கு வச்சுக்கிட்டு பினான்சியலா சப்போர்ட் பண்ணார் இல்லையா, உண்மையிலேயே கிரேட்ஸ் ஆஃப். நேற்று ஆர்ஜே பாலாஜி சார் அழுதது வந்து ரொம்ப மன கஷ்டமா இருந்துச்சு. நானும் இல்லை, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாருமே ரொம்ப சங்கடப்பட்டாங்க. பட் அவரோட அழுகைக்கும் அவரோட உழைப்புக்கும் அவரோட கஷ்டத்துக்கும் ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு. ஒவ்வொரு கஷ்டத்துக்கு பின்னாடியும் ஒரு பெரிய வெற்றி இருக்கும்பா. கிரேட் சக்சஸ். ஆமாப்பா, அது கோடிக்கணக்கில் வச்சு படம் போட்டு ரிலீஸ் பண்றப்ப அந்த காட்சி ஈஸியா சோசியல் மீடியால போட்டா பிரச்சனையாகத்தானே வரும். அவங்களுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அந்த சீன் வரலையுமா? அந்த சீன் வாட்டர்மெலன் சீன்ல அது பல குழப்பங்களை ஏற்படுத்துது. ஆக்சுவலா உண்மையை சொல்றேன், நானும் அதுல ஆக்சுவலா சூர்யா சார் நானும் தான் காம்பினேஷனா இருந்தோம். அதுக்கு ரிமூவ் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? அந்த சீன் அது பல குழப்பங்கள் இருக்கும் இல்லையா. ஒரு சீன் தானம்மா, அதனால பெருசா அர்த்தமா தெரியல. ஒரு சீன் தானே, அடுத்தடுத்த படங்களை நம்ம நிறைய நடிக்கிறோம் இல்லையா, அதனால ஆமா ஒரு சீன் தான் பண்ணிருந்தோம். ஒரு சீன் தான் அப்படி இல்லம்மா. என்னம்மா அப்படிலாம் இல்லம்மா.
நம்மளுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நம்ம ஆர்ஜே பாலாஜி சாரோட உழைப்பு இருக்கு, அவரோட உழைப்பு, அவரோட கிரியேட்டிவிட்டி. இந்த கதையை வந்து கருப்புசாமியை மையப்படுத்தி உண்மையிலேயே தென் மாவட்டங்கள்ல நாங்க வழிபடுவோம். அதை வந்து இவ்வளவு பவர்ஃபுல்லா காமிச்சு கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க, அதாவது குடும்பத்தோட பாக்குறதுக்கு நல்லா இருக்கும். நிறைய தாய்மார்கள் கருப்பை தெய்வமா வணங்குறவங்க தென் தமிழகத்துல ஒரு பெரிய வெற்றியை பெறும்பா. ஏன்னா அங்கதான் நாங்க எனக்கே பாக்குறப்ப புல்லரிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதே மாதிரி ஜனநாயகனுக்கு நிறைய இஷ்யூ வந்துச்சு. ஜனநாயகம் எப்போ வரும்? இப்பதான் தலைவர் முதலமைச்சரே ஆயிட்டார்ல, தளபதி முதலமைச்சரே ஆயிட்டார்ல. கண்டிப்பா அந்த படமும் கூடிய விரைவில் ரிலீஸ் ஆகி மக்கள் மத்தியில பயங்கர வரவேற்பு பட்டிருப்பா. அனந்த் ரெட்ரோ எல்லாமே கம்பேக் மூவி தானே, சூப்பர் படம். சூர்யா நல்லா நடிச்சிருக்காரு. சூப்பரா நடிச்சிருக்காரு. சூப்பரா இருந்துச்சு. சூர்யா ஆக்டிங் அன்எக்ஸ்பெக்டட், கம்பேக் வேற லெவல். ஆர்ஜே கண்டிப்பா கம்பேக் தான். ஐயோ அதெல்லாம் சொல்லவே முடியாது, சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ணல எதுவுமே. சூப்பரா இருந்துச்சு. மாசா இருந்தது. வெரி நைஸ். கம்பேக் தான் கண்டிப்பா ஷோரா. த்ரிஷா ஆக்டிங்லாம் ரிஷா ஆக்டிங் நல்லா இருக்கு, மூவில ஃபுல்லாவே இருக்காங்க. படமா சூப்பரா இருக்கு, மியூசிக் தெரிவிக்க விட்டுருக்காரு, சூப்பரா இருக்கு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் அவரு நல்லாவே பண்ணியிருக்காரு. முன்ன இருந்த 2 படத்தை விட இப்ப சூப்பரா பண்ணிருக்காரு, எந்த பிரச்சனையும் இல்லை. ரெஃபரன்சஸ் ஏதாவது இருக்கா? கேமியோ அது நிறைய இருக்கு, ஏகப்பட்டது இருக்கு. சூர்யாவுக்கு ஒரு ட்ரிபியூட்டா இருக்கும் இந்த மூவி. ஸோ பாக்குறவங்க பார்க்கட்டும், கருப்பு 2 வரும். பாக்குறவங்க பார்க்கட்டும், நம்ம சொல்லக்கூடாது. நல்லா இருந்துச்சு, நல்லா சூர்யா கம்பேக்னு சொல்றாங்க. ஆமா நல்லா இருந்துச்சு, படம் நல்லா இருந்துச்சு, கண்டிப்பா ஆர்ஜே பார்க்கலாம். பாலாஜி டைரக்ஷன் டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு, நீங்க பார்த்தா உங்களுக்கே பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லா ஆடியன்ஸ்க்கும் பிடிச்ச மாதிரி இருக்கு. மியூசிக் மியூசிக் அவரு என்ன சொல்றாரு, ரெகுலரா அவர் எல்லாத்துக்கும் கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காரு. நல்லா இருக்கு, படம் சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு. சூர்யாவோட கம்பேக் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தீங்க? அது எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆச்சா? இல்ல, இப்போ கடைசியா சூர்யாக்கு வந்தாங்க, நல்ல படம். சூர்யா பண்ணாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. சாய் பேங்கர் மியூசிக் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் ஆர்ஜே பாலாஜி டைரக்ஷன் நல்லா இருந்துச்சு, கேமியோ ரோலுமே நல்லா இருந்துச்சு. சாமி படமா? இல்ல, சாமி படம் சொல்ல முடியாது, இது வந்து ஒரு டிவோஷனல் மாதிரி ட்ரைனர். டிவோஷனல்னு சொல்ல முடியாது, இது வந்து ஒரு மக்களுக்கு எது தேவை, எது நடக்கணும் அப்படின்ற ஒரு நேர்மையான ஒரு படம். நிறைய ரெஃபரன்சஸ் கேமியோஸ் எல்லாம் இருக்கு. ஆமா, இப்ப நிறைய படங்களோட ரெஃபரன்ஸ் இருக்கு, ஆனா அது எல்லாமே நல்லா இருக்கு. அந்த படத்துல நல்லா சொல்றேன். விஜய்க்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் கார்டு போட்ட மாதிரி சொல்லிருக்காங்க. இல்ல, அந்த நார்மல் தான். எவ்வளவு சஃபர் பண்றாங்க, ஒரு கோர்ட் போனாலும் ஒரு நியாயம் கிடைக்கவும் அது வந்து சூப்பரா சொல்லியிருக்காங்க. ஆன் த ஹோல் ஒரு ஃபேமிலியா பார்க்க வேண்டிய படம் சொல்லுவோம். எங்கேயும் முகம் சுளிக்கிற மாதிரியோ ஒரு கூட குழந்தைங்களை கூட்டிட்டு போக முடியாது அந்த மாதிரி இல்லை. நான் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா ஒரு நல்ல படம். கண்டிப்பாங்க, உங்களுக்கு கடவுள் நம்பிக்கை இல்லையா? எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. எல்லாருக்கும் அவங்கவுங்க கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. கடவுள் இருக்கு ஒரு சக்தி, ஓகேவா? நீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கும்பிடுவீங்க, நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கும்பிடுவேன். ஐ பிலீவ் இன் ஒன் ஸ்பிரிட். மேல நமக்கு மேல ஒரு சக்தி இருக்கு, அதை வேற ஃபார்ம்ல காமிச்சிருக்காங்க, அவ்வளவுதாங்க. ரிஷா ஆக்டிங் எப்படி இருந்துச்சு? சொல்லவே வேணாம், சூப்பரா ஆக்ட் பண்ணிருக்காங்க. அவர் மியூசிக், அவரோட ஊரும் பிளேட்லாம் சூப்பர் ஃபேன் நாங்க. ஸோ வெரி நைஸ். ஒரு யங் ஜென்ரேஷன் வி ஹேவ் டு பிரிங் இன் லாட் ஆஃப் சேஞ்சஸ். அது மட்டும் தான் ஐ ஃபீல் பர்சனலி. கேமியோஸ் ஏதாவது இருக்கா அந்த படத்துல? No, I don't think so. It's very nice. ரிஷா ஆக்டிங் சூப்பரா இருந்ததுங்க. ஒரு என்ன சொல்றது, நார்மலி அவங்கள வேற மாதிரி தான் நம்ம பார்த்திருக்கோம், பட் இதுல சூப்பர்பா இருந்தது. அவங்களோட ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், அவங்களோட ஆக்டிங்கா இருக்கட்டும், எவ்ரிதிங் வாஸ் எனர்ஜி இல்ல ப்ரோ, எனர்ஜி இல்ல. உள்ளே கத்தி கத்தி இந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. செமையா இருந்துச்சு படம், ஃபுல்லா என்ஜாய் பண்ணோம், நல்லா இருந்துச்சு. வேற ரெஃபரன்சஸ் கேமியோஸ் எல்லாம் இருக்குன்னாங்க. அது எல்லாமே இருக்கு, கேமியோஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நீங்க தியேட்டர் வந்து பாத்தீங்கன்னா தான் தெரியும். எல்லாமே வந்து செம்ம சாட்டிஸ்ஃபைடா இருந்துச்சு. ஃபுல் பக்கா தியேட்டரிக்கல் மெட்டீரியல் தான் படம் ஃபுல்லா. அது எல்லாம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்ட் ஆயிடுச்சு. எல்லா படம் எது எடுத்தாலுமே பார்ட் 2 அது கரெக்டான கண்டென்ட் மாடிச்சுன்னா எடுப்பாங்க. இப்படி பக்காவா இருந்துச்சு ப்ரோ, செம்மையா இருந்துச்சு ப்ரோ. ஆமா, எல்லாம் இப்போ ரீசெண்ட் ட்ரெண்டே அதானே. இப்போ எந்த படம் எடுத்தாலுமே செகண்ட் பார்ட் எடுக்கிற ட்ரெண்ட் தானே, நல்லா இருந்துச்சு. அந்த மாதிரி தான் அது வந்து ட்விஸ்ட் தான், அதை நான் எப்படி சொல்ல முடியும்? ஃபர்ஸ்ட் எபிசோட்ல எப்படி ப்ரோ, அதான் ப்ரோ. எல்லாம் வந்து கிளாப் பண்ணி கத்தி தான் பார்த்துருப்போம், எல்லாம் சாமி கும்பிட்டோம் ப்ரோ, எல்லாம் அப்படிதான் இருந்துச்சு. சூர்யா எப்படி நடிச்சிருக்காரு? சூர்யா சிங்கம் சூர்யா மாதிரி தான், அதோட மாசா பண்ணிருக்காரு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு சூர்யா படம், நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைக்குது. ஆமா, கங்குவா ரெட்ரோ அதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது உண்மையாவே இது ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய கம்பேர் தான். நாங்க எல்லாருமே வந்து ரொம்ப எப்படி சொல்ல, ஒரே ஷிவரிங்கா தான் இருந்துச்சு. அந்த படம் ஃபுல்லாவே நின்று தான் பார்த்துட்டு இருந்தோம். அவ்வளோ சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒவ்வொரு சீனுமே வந்து கூஸ்பம்ஸா தான் இருந்துச்சு. அடுத்து என்ன நடக்கும், சூர்யாக்கு இந்த லுக்ஸ் எல்லாம் இருக்கும், சூப்பரா இருந்துச்சு. அது கருப்பன் லுக் இல்ல, லாஸ்ட் சீன் எல்லாம் கருப்பா டான்ஸ் ஆடும் போதெல்லாம் இந்த அளவுக்கு சூர்யா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு தான். வேற யாரோட பெர்ஃபார்மன்ஸ் தான் உங்களுக்கு பிடிச்சது? ஆர்ஜே பாலாஜி, த்ரிஷா எல்லாருமே நல்லா பண்ணிருக்காங்க. சாமி படம் சொல்லிட்டு இருக்காங்க, அப்படியா? சாமி வராரு, சாமி படம்னு சொல்ல, மூக்குத்தி அம்மன் எப்படி இருந்துச்சு அந்த மாதிரி தான். கருப்பு 2 லோடிங்
போட்டிருந்தாங்களா எனக்கே தெரியல. லாஸ்ட் நாங்க எல்லாருமே ஆர்ஜே பாலாஜி ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டாரு. சோ அவருக்கு பின்னாடி எல்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். பயங்கரமா அழுதாரு அவரு. அந்த அளவுக்கு அந்த படம் இருந்துச்சு. எங்களுக்கே அது ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஸ்டார்டிங் சீன்ல வந்து ஒரு பொண்ணு இறந்துடும், அதை வச்சு ஒரு எமோஷனல் ஃபேமிலியோட எமோஷனல் அது வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு செக்ரட்டரியோட செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் அதோட எமோஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாம் நிறைய வரும்போது வந்து எங்களுக்கே அழுக வரும்போது ஒரு டைரக்டர் எப்படி இருப்பாரு. கண்டிப்பா பார்க்கலாம். சூப்பரான படம் தான். எல்லாத்துக்குமே கன்வே ஆகும். கரப்ஷன் இந்தியா அப்படிங்கிறதுக்கு ஜனநாயகன் எப்படி இருக்கும் தெரியல. மேபி ரெண்டும் அதே மாதிரிதான் இருக்கும்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இருக்காங்க. நிறைய கேமியோஸ் இருக்கு. ஒரு திருவிழா நீங்க மதுரையில ஆடியோ லான்ச் நடந்தது. சித்திரை திருவிழாவுக்கு எவ்வளவு கூட்டம் வரும், அந்த மாதிரியான ஒரு கூட்டம் இனிமேல் ஒவ்வொரு தியேட்டர்லயும் வரப்போகுது. ஏன்னா கருப்பன் இறங்குனது மதுரையில தான் ஆடியோ லான்ச்ல. அங்க இறங்குனாரு, அன்னையிலிருந்தே திருவிழா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இன்னைக்கும் திருவிழா தான். நீங்களும் வந்திருக்கீங்க. கருப்பனுடைய அருள் உங்களுக்கும் கிடைக்கும், எல்லாத்துக்கும் கிடைக்கும். எல்லாத்துக்கும் தரமான ஒரு சிறப்பான ஒரு ட்ரீட் வந்து கருப்பு மூவில நீங்க பார்க்கலாம். நன்றி. த்ரிஷா மேடம் வந்து பார்த்தாரு. நான் ஒரு ஆடியோ லான்ச்ல வா கருப்புன்னு என்னோட போஸ்டர் கூட ரிலீஸ் பண்ணியிருந்தாரு. இன்ஸ்டாகிராம்ல என்னோட நேம் வந்து கோவை கணாசக்தி. யூடியூப்ல வந்துட்டு வா கருப்பு அப்படின்னு சொல்லிட்டு கோவை கணாசக்தின்னு அடிச்சிங்கன்னா என்னோட சாங் வரும். சப்போர்ட் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணுங்க ப்ரோ. கருப்புசாமியோட ரெஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு, அதாவது நம்ம தமிழ்நாடு கலாச்சாரம், நம்ம பாரம்பரியம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு எல்லை சாமி இருப்பாங்க. அந்த எல்லை சாமியில மிக முக்கியமான சாமி யாருன்னா நம்ம கருப்புசாமி. பார்டர் செக்யூரிட்டி கார்டு அப்படின்னு சொல்லலாம். அவர் வந்து ஒரு மிலிட்ரி சோல்ஜர் மாதிரி. நம்ம அந்த காலத்துல வந்து கருப்புசாமி வந்து ஒவ்வொரு எல்லையிலும் இருப்பாரு. அவரோட அந்த கதை தான் வந்து கரெக்டா எந்த இடத்துல கொடுக்கணுமோ, எந்த கதையை கொடுக்கணுமோ அந்த மாதிரி ஒரு கதையை வந்து டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி வந்து கொடுத்துருக்காரு. ஏன்னா கதை நீதி, நியாயம், நீதிக்கு நியாயம் வேண்டும் அப்படின்ற மாதிரி செதுக்கியிருக்காரு. அந்த மாதிரியான ஒரு பிரச்சனை எல்லாத்துக்கும் அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு. படம் பார்த்துட்டு இருக்கும்போதே கருப்பன் எனக்குள்ள இறங்கி நானும் வந்து ரொம்ப வைப் பண்ணேன். ஒரு சில நேரத்தில் என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல, ரொம்ப அழுதுட்டேன். அவர் அந்த மிளகா அரைச்சி பூசும்போது எனக்குள்ள பூசின மாதிரி இருந்தது. அந்த மாதிரியான ஒரு அருள் கிடைச்சது. கருப்பனுடைய அருள் வந்து எனக்கு இதனால் வரைக்கும் சாமியெல்லாம் வந்தது கிடையாது. ஆனால் இன்னைக்கு நான் வந்து கருப்பனை நான் உணர்ந்தேன். அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லாக இருந்தது. ஏன்னா இந்த நம்ம கருப்பு மூவில சில சீன்ஸ் வந்து என்னோட வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகிருக்கு. ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அண்ணா வந்து மிஸ் ஆயிட்டாரு. அவர் தவறிட்டாருன்றதுக்கு அவர் காணாமல் போனதே எங்களுக்கு தெரியாது. அவர் இறந்ததே எனக்கு தெரியாது. ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது. ஆனால் தான் தெரிய போய் கண்டுபிடிச்சேன். ஏன்னா என் வாழ்க்கையிலையும் கனெக்ட் ஆகிருக்கு இந்த படம். அதனால தான் நான் சொல்கிறேன், சொல்லி ஆகணும். ஏன்னா ஒரு படம் கண்டு பார்த்தோம், ரசித்தோம், போகலான்றதுக்கு மேட்ரு கிடையாது. அதை உணர்வுபூர்வமாக நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப எக்ஸைட்டடாக வந்தேன். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸை கரெக்டாக அவங்க மீட் பண்ணியிருக்காங்க. உண்மையாக ஒர்த் வெயிட்டிங் தான் நான் சொல்லுவேன். 100% ஃபேமிலி ஆடியன்ஸ், ஃபேன் பேஸ் எல்லாருக்குமே பிடிக்கும், எல்லாருக்குமே கனெக்ட் ஆகும். அந்த மாதிரிலாம் ஒரு சீனுமே இல்லை. கம்ப்ளீட்டா ஒரு மூவிக்கு என்ன தேவையோ ஒரு என்டர்டெயின்மெண்ட் அண்ட் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸை கவர் பண்ற மாதிரி தான் மூவி இருக்கு. உண்மையா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க, கரெக்டா கன்வே பண்ணியிருக்காங்க. நிறைய எமோஷனலி கனெக்டட் அண்ட் மூவி இஸ் ஆல்சோ வெரி குட். நல்லா கேட்சியா இருந்தது. JNN Institute of Engineering. Join CSE, AI and ML, Cyber Security, MBA and more. TNA counseling code 1126 near Red Hills, Chennai. உண்மை பேசும் மக்கள் ஊடகம் SS News Digital 24/7 connected.